உலகத்தில் 20 வகையான உள்ளம் தான் இருக்கு. எத்தனை ஜாதி உள்ளம்? யார் எடுத்தாலும், சம்சுதீன் காக்காவை எடுத்தாலும் சரி, நௌசாத் காக்காவை எடுத்தாலும் சரி, எந்த காக்காவை எடுத்தாலும் அந்த 20 கல்புல ஒரு கல்பாத்தான் இருக்கு. அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லக்கூடிய கல்பு என்ன கல்பு? கல்பு முனீப். எந்த கல்போட வரணுமா சொர்க்கத்துக்கு? எங்கட கல்பை மாத்தணுமா இல்லையா? கல்ப லேசில மாத்தேல, உன்னுடைய கடையில போய் மாத்திட்டு வரதா கல்பு? பலகால முயற்சி பண்ணித்தான் அந்த கல்பை மாத்தோம். சரி, 20 கல்பை சுருக்கமா பார்ப்போம். முதலாவது ஆக டாப் லெவல் கல்பு என்ன தெரியுமா? கல்பு சலீம். என்ன கல்பு? சாந்தமான கல்பு. அல்லாஹ் சொல்றான், உங்களோட பிள்ளை உங்களோட சொத்தொண்டும் பிரயோஜனம் தராது எனக்கிட்ட. இல்லமன் அதல்லாஹ பிகல்பின் சலீம். சாந்தியான கல்போட வாக்கு. அவ கல்பை திருத்தணும். என்ற கல்பை நான் மாத்திக்கொள்ளோம். முதலாவது கல்பு இதுதான். சூரத்து ஷுஆரா 79வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது வகையான கல்பு இது, கல்புன் முனீப். கல்புன் முனீப் என்றா என்ன? கல்புன் சலீம் என்றா குஃப்ர் இல்ல, நிஃபாக் இல்ல, ஒன்றுமில்லை என்ற கல்புல. கல்புன் முனீப் என்றா எப்பையும் அல்லாஹ் 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 அல்லாஹ். எப்பயும் என்ன? எதெடுத்தாலும் அல்லாஹ். நீ ஒரு 10 நிமிடம் அவரோட பேசிட்டுறீங்க, அல்லாஹ்ன்றுவார். இன்றைக்கு காலையில் எழுமினத்திலிருந்து எத்தனை சபைக்கு போய் வாரோம், மனைவியோட ஒரு தரமாவது அல்லாஹ் சொல்லிக்க மாட்டோம். கல்புல்லாக்களை காணல நாங்க. கல்பு முனீபுல்லாக்களோட சேரல். கல்பு முனீப் இரண்டாவது வகையான கல்ப். மூன்றாவது வகையான கல்ப் அல் கல்புல் முஹ்பித். அல் கல்புல் முஹ்பித் என்ற என்ன? வழிபடக்கூடிய கல்ப். மூணாவது வகையான கல்ப். இந்த நேரம் வழிபாடுதான். அல்லாஹ் என்ன சொல்றீங்க, ரசூல் என்ன சொல்றார். நாலாவது வகையான கல்ப் அல் கல்புல் வஜில். வஜில் என்றா பயப்படுற. எப்ப என்ன பயம்? காசு முடிஞ்சிரும் பயமா? சொத்து முடிஞ்சிரும்? அதை பயப்படவே படாது. ஒரே ஒரு பயம், அல்லாஹ்வுடைய பயம். நாலாவது நல்ல கல்ப். அஞ்சாவது கல்ப் அல் கல்பு தகி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். தக்வா உள்ள கல்ப். நீங்க பார்த்து கொள்ளுங்க எந்த கல்புக்குள்ள நம்மட கல்பு இருக்குது. அஞ்சாவது. ஆறாவது அல் கல்புல் மஹ்தி. அல்லாஹ்ட கலா கதிர பொருந்தக்கூடிய கல்பு. அல்லாஹ் சொல்றான், ஒமை யுமின் பில்லாஹி யஹ்தி கல்பா. ஈமான் கொண்டா அல்லாஹ் கல்புக்கு ஹிதாயத்து தந்துருவார். ஏழாவது வகையான கல்ப் அல் கல்புல் முத்மஇன். அமைதியான கல்ப். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும். இது ஏழாவது. எட்டாவது வகையான கல்ப் அல் கல்புல் ஹை. உயிருள்ள கல்ப். இன்ஷா அல்லாஹ் சூரா காஃப்ல அடுத்தடுத்த ஆயத்துல வரும். அல்லாஹ் இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب. இந்த 8 தான் நல்ல கல்ப். இந்த 8 தான் 8க்குள்ள வந்துச்சோதரி நம்மட கல்புகள். நடி இஸ்திஃபார் செஞ்சு கிஞ்சி. மற்ற 12 மோசமான கல்ப். பாப்போம் இதுள்ளுக்கு இருக்கான்னு பாப்போம். நம்மள கல்புல 8 தான் வரல. சரி, வந்தா அல்ஹம்துலில்லாஹ். 9வது கல்ப் கல்புல் மரீத். நோயாளியான கல்ப். அல்லாஹ் சொல்றான் சூரா அஹ்ஸாப்ல, ஃபீ கல்பிஹி மரத். சிலர்களுடைய கல்புல நோய் இருக்குது. பொம்புல நோய் இருக்குது, பணத்துடைய நோய் இருக்குது. இது 9வது. அதை நீங்க உலமாக்கள்கிட்ட போய் உங்களோட நோயை சொல்லி அதற்குரிய தீர்வு எடுத்துக்கொள்ளும். 10வது கல்ப் கல்புல் ஆமா. குருட்டு கல்ப். கண் நல்லா பார்க்கும், கல்பு குருடு. கல்பு குருடு. அல்லாஹ் சொல்றான், வலாகின் தஅமல் குலூபுல் லதீ ஃபிஸ் ஸுதூர். சூரா ஹஜ் 46வது ஆயத்துல சிலருக்கு கல்பு இருக்குது, ஆனா குருட்டு கல்ப். 11வது கல்ப் அல் கல்புல் லாஹி. லாஹி என்றா என்ன? லாஹியதன் குலூபுஹும் வ அஸர்ருன் நஜ்வா. எப்ப பார்த்தாலும் வேற வேற சிந்தனை. பாருங்க, விளையாட்டு கிரிக்கெட்ல சிந்தனை, ஃபுட்பால் அப்படி அந்த சிந்தனை, இந்த சிந்தனை. அரசியல் காலம் வந்து அரசியல் பைத்தியக்கார. கல்புல்லாஹி. அல்லாஹ் மறந்துருவான். அப்ப ஒவ்வொரு காலத்துல கல்ப ஒன்றில லைக்க வைக்கிறது. இவன் கல்புல்லாஹி. 11வது.
12வது கல்புல் ஆசிம். அல்லாஹ் குர்ஆன்ல ஃபஇன்னஹு ஆசிமுன் கல்பு, பாவம் செய்யற கல்ப். ஃபஇன்னஹு ஆசிமுன் கல்பு 12வது கல்ப். 13வது கல்பு, சொர்க்கத்துக்கே போக இயலாத கல்ப், கல்புல் முத்தகப்பிர், பெருமை உள்ள கல்ப். அல்லாஹ் சொல்றான் கதாலிக யத்பஉல்லாஹு அலா குல்லி கல்பி முத்தகப்பிரின் ஜப்பார். எப்ப பார்த்தாலும் பெருமை, பேச்சில பெருமை, நடையில பெருமை, கல்பு மோசம். இது 13வது கல்ப். 14வது கல்ப் கல்புல் கலீத், கடினமான கல்ப். அல்லாஹ் சொல்றான் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்ப், நபியே கடினமான கல்பாக உங்களோட கல்பு இருந்தா உங்களை சுத்தி இருந்த அவ்வளோ சஹாபாக்கள் ஓடி இருப்பாங்க. கடினமான கல்ப் 14வது கல்ப். 15வது கல்ப் அல் கல்புல் மக்தூம், சீல் பண்ணப்பட்ட கல்ப். அப்படின்னா முட்டிய மத்த பக்கம் பெரட்டி வச்சுட்டு பவுசர் கணக்கு தண்ணி ஊத்தினாலும் ஒரு துளி போகாது. இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறாங்க, நீங்க 5 மணித்தியாலம் பயான் பண்ணி கத்துங்க, ஒரு துளி இறங்காது. தொழுகையை பத்தி கத்தி கத்தி ஜும்மா முடிஞ்சு அசருக்கு பள்ளிக்கு வர மாட்டான். இவனுக்கு சொல்ற கல் மக்தூம். அல்லாஹ் சொல்றான் வகதம அலா சம்இஹி வகல்பி, அல்லாஹ் அவனுடைய கேள்வியிலும் கல்விலும் சீல் பண்ணிட்டார், ஒன்று நுழையாது. இது 15வது கல்ப். 16வது கல்ப் அல் கல்புல் காசி, வஜஅல்னா குலூபஹும் காசியா, இதுவும் கடினமான கல்ப். 17வது கல்ப் அல் கல்புல் காஃபில், அல்லாஹுவை மறந்து வாழும் கல்ப். வலா துதிஅ மன் அக்ஃபல்னா கல்பா, யாரு அல்லாஹ்வை மறந்து வாழ்றானோ அவனை போய் நீ பின்பற்றாத. 18வது கல்ப் அல் கல்புல் அக்லஃப், அதுவும் மூடப்பட்ட கல்ப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் போய் சேராது. வகாலு குலூபுனா குல்ஃப், அல்லாஹ் சொல்றான். அவங்க சொல்றாங்களாம் அவங்களோட கல்பெல்லாம் மூடப்பட்டுட்டு அல்லாஹ்வோட லானத் கிடைச்சிட்டு. 19வது கல்ப் அல் கல்பு ஸாயிக ஃபஅம்மல் லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைக, உண்மையை விட்டும் சாஞ்சிட்டு. 20வது கல்ப் அல் கல்பு ரைப் வர்தாபத் குலூபுஹும் ஃபஹும் ஃபீ ரைபிஹிம் யதரத்ததூன், சந்தேகமான கல்ப். எத்தனை கல்ப் இருக்குது உலகத்தில்? குர்ஆன்ல இந்த 20 கல்பை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கிறார், வேற 21வது பேசல. அதனால ஆரம்ப 8 கல்புகளுக்குள் ஒரு கல்பாக எங்கட கல்ப ஆக்கி கொள்ளுவோம். அதுவும் கல்புல் சலீம் முதலாவது. 2வது கல்புல் முனீப். அல்லாஹ் சொல்றான் இந்த நல்ல உள்ளத்தோட அல்லாஹ் இடத்துல வந்தா அல்லாஹ் சொல்லுவானாம் உதுகுலூஹா பிஸலாம், அப்படியே சாந்தியாக சொர்க்கத்துல நுழை.